மயில் வாகனத்துல வந்த முருகா, வேலவா விநாயக பெருமானே, என் குருநாதரே பாண்டி சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்மசாமி, உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானை சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியம் என்றார். வந்திறங்கி சொன்னபடி நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடணும்பா. முத உத்தரவு வேலூர். ஐயா, மதுரை மேலூர் அல்ல, வேலூர். ஆரணி, ராணிப்பேட்டை, வேலூர், அங்க தள்ளி. கர்மசாமி, ஆடா, என்னுடைய தொழிலையும் வளமாக்கணும், அதே மாதிரி இருக்கின்ற தடைகளையும் நீக்கணும், என் தந்தையாருக்கும் எனக்குள்ள பிரச்சனையும் தீர்க்கணும்னு கேட்டு வந்த மகன் வாப்பா. 1000 எண்ணம் கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. இன்னும் 2 முறை கால் நோட்டு வாப்பா. என்னம்மா, எந்த ஊரு? வேலூர். வரலாம். பாப்பா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்க வீட்டுக்குள்ள உன்னை நெருங்க விடக்கூடாது என்று சொல்லி மந்திர தந்தர்கள் செய்து உன் குடும்பத்துல ஒரு பிரிவான பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு மகனே. அதுக்கு 2 முன்னாடி கட்டின குடும்பம் பூரா இப்படிதான் இருக்குங்கிறது நீ கேள்விப்பட்டதுதான், உண்மையா இல்லையா? அதனால பகையை விரட்டி உண்மையான உறவை நிலைநாட்டி உனக்கு கிடைக்க வேண்டிய சொத்து பணம் எல்லாத்தையும் உத்தரவுல நான் வாங்கி தந்துருக்கேன். அடுத்து நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஏற்கனவே இனி ஒருவன் பியூர் சர்டிபிகேட் எல்லாமே கொடுத்து ஒரு வேகன்சியை தேடிக்கிட்டு ரெடி பண்ணி வச்சிருக்கிறான். அதனால இதுல மைனஸானவனை வெளியே தூக்குறது நல்லதுன்னு சொல்லி 3 பேர்கள் பிளான் போட்டு உன்னை இன்னொரு இடத்துக்கு பத்தணும்னு நினைக்கிறாங்க. உன்னுடைய நேரமும் இப்ப இருக்கிற இடத்துல இருந்தா நீ முன்னேற முடியாத மகனே. ஆகையினால் நீ 2028 வரை 2 இடங்களில் பணி செய்து 2028 6வது மாதங்களுக்கு பிறகு சொந்தமாக ஒரு இடம் வாங்கி என்னுடைய பேர்ல ஒரு கிளினிக் வச்சு ஒரு டாக்டராக இருப்பாய். கால் வரலாம். இந்த உனக்கு வர வேண்டிய பணம் சொத்து கோடியெல்லாம் சேரும். வெற்றி அடைவாய். நல்லா இரு மகனே, ஆனந்தம் அடைவாய். மதியம் சாப்பிட்டு போ. கல்யாண வாழ்க்கையில் ஏற்பட்ட மனச்சலனத்தை கேட்டு வந்தது யாரு? வாமா பெண்ணடியாளே, என்ன கல்யாணம் முடிச்சிட்டியா? அத்தான் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா. சங்கீத மேகம். என்ன யார் பேசுத? என்ன இங்க ஒரே இடம் வசனகர்த்தா யாருமா அது? கால் வந்துட்டோமா? கால் வந்துட்டோம். உன் புருஷன் காதுல ஒவ்வொருத்தரா ஊதி ஊதி விட்டுட்டாங்க. கேப்பார் பேச்ச கேட்டு நற்குணம் படைத்த உன்னை வேதனைப்படுத்தி இன்னைக்கு அநாத ஜென்மமா ஆக்கி வச்சிருக்கான். உண்மையா இல்லையா? ஆகையினால் பாவத்தின் பிடியிலே சிக்கிவிட்டான். வேறொரு பாதத்திலே தன் மனதை மாட்டி விட்டான். அந்த மனதை திருப்பி கொண்டு ஒரு மடியில் போடுகின்ற உத்தரவு இங்கில்லை மகளே. இனி புனிதமான வாழ்வை தேடி உன் பயணத்தை கொள்வதே நன்றாகும். கால் ஒன்று வா. அதான் மன சலனம்னு நான் சொன்னேன். வரட்டும் வா. அதனால
இவளுக்கு மரணமாகி விடுவோமோ என்ற ஒரு தற்பயம், அடிக்கடி மைண்ட் டிப்ரெஷன் ஆகிய மனக்குழப்பம், உடல்நிலை பாதிப்பு, இவை அனைத்தும் இருந்து வீட்டை விட்டு வெளியே கிளம்பிடுவாளோ என்ற பயம் தாயினுடைய உள்ளத்தில். இந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக்கி உத்தமமான வாழ்வை கொடுத்து வாழ வைத்தா போதுங்களா? 3 முறை என்னைய பார்க்க கூட்டுவா. இந்த கனியை நீ சாப்பிட்டுக்கா. பக்கத்துல வா. நல்லா வா மகளே. உன் மகனுக்கு இந்த வருஷம் கல்யாணம். பக்கத்துல வாமா. கல்யாணம் நடந்துரும் போ. கர்மதாமிக்கு குழந்தை சம்பந்தமாக கேட்டு வந்தது யார்? மேலூர் பகுதி தொழில் சம்பந்தமாக கேட்டு வந்தது யாருப்பா? பாப்பா ஆரணி. என்ன குழந்தை கேட்க வந்திருக்கியா? தொழில் வாங்க. ஆரணி ஊரணி யாரணி? எந்த ஊரணி? வேலூர். ஊரேறு செல்வத்து வாண்டேன் ஆனாத செல்வத்து அறம்பயர்கள் தற்சூழ வாராடும் செல்வமும் மன்னரசும் நான் வேண்டேன். தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுனையில் மீனாக பிறக்கும் விதியுடையாவேனே. ஆழ்வார்கள் பாடல். பெருமாள் கோயில் எங்க இருக்கு? இங்கிருந்து போன உடனேயே சங்கு சக்கரம் தெரிஞ்சது. அதனால தான் திரு வேங்கடவரை பற்றி ஒரு பாட்டை கொடுத்தேன். கால் வந்துட்டோம். திவ்ய பிரபந்தத்தில் உள்ள பாடல் நாம் வாழ்வது. திருவாசகம் சிவனை பற்றி, திவ்ய பிரபந்தம் திருமாலை பற்றி, கந்தபுராணம் முருகனை பற்றி. கட்டுமலைக்கு போய் பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக தொழிலின் நஷ்டமும் உறவில் பகையும் மன வருத்தங்களும் கடனுமாக இருக்கும். இந்த நிலைகள் மாற வேண்டும். இதற்கு வழிவகுக்கணும். வீட்டுக்கு பக்கத்துல சைடுல மட்டும் அடிக்கடி ஏதோ ஒரு சக்தி உலாவுவதாக ஒரு குழப்ப நிலை நடந்து கொண்டிருக்கு. அந்த இடத்துல ஒரு தீய சக்தி இருக்கு. இடத்தை மாற்றிக் கொள்வது நன்று. தை மாதத்துல இடம் மாறிடுங்க. அது முடியதுக்கு 6 மாதங்கள் ஆகும். அதுவரை உன்னை காத்து தாரேன், பணமும் தாரேன், கடனை தீர்த்து தாரேன், தொழிலையும் வளமாக்கி தாரேன். இந்த அப்படி 6 மாத காலம் அவகாசம். ஜெயிச்சு வா மகனே, சாப்பிட்டு போவோம். கர்மதாமிக்கு கணவன் மனைவி 2 பேருடைய மனதிலும் மனவேதனையும் குழப்பமும் இருக்கு. கர்மதாமின்னு கேட்டு வந்தது யாரு? வாமா. பொய் பேசுறது மாதிரி தெரியுதே, என்ன பிரச்சனை? நீ அந்த விஷயத்துக்கு வரல. வாப்பா. யாரு நீங்க? இது யாரு? உங்களுக்கு என்னப்பா? நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? நான் அதை கேட்க வரல. கால் வந்துட்டு குனிய முடியாது. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். கன்னிமார்கள் என்னும் தெய்வங்கள் அங்கு வருகிறதே, இருக்கிறாங்களா? அதனுடைய அருகில் தீபமேற்றுகின்ற சிவனுடைய ஆலயம் தெரிகிறதே. பிள்ளையார் சிவன் கோயில் எங்க இருக்கு? அது உலக அறியுமே. உன்னுடைய வீட்டுக்குள்ள நான் போய் பார்த்தேன். குடும்பத்துக்குள்ள 2.25 ஆண்டுகளாக உடல்நிலையில் ஒரு பாதிப்பும், மன வருத்தம் மிகுந்த நிலைகளும், பிள்ளையை பற்றிய ஒரு குழப்பமும், பண நஷ்டங்களை பற்றிய ஒரு தவறான செய்திகளும்,
உங்க வீட்டுக்குள்ள நடந்துகிட்டு இருக்கு. கால் வந்துட்டு வாங்க. சும்மா இருக்குல்ல. வேற என்னப்பா வேணும்? அந்த பணத்தை பூரா நான் வாங்கி தரேன், உடல்நிலையை காப்பாற்றி தரேன். ஆமாப்பா, ஒரு சைடு வலிக்குன்னு சொன்னேன், தீர்த்துருவோம். 3 ரூபாய் என்னை பாரு, சரியாயிடும். பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாரு? என்னப்பா பிள்ளை? கால் சொல்லலாம். ஏ புள்ளையினாரு ஆம்பூர் கரும்பு கட்டு. உங்க ஊர்ல இருந்து ஆம்பூருக்கு எவ்வளவு, எத்தனை கிலோமீட்டரு? 40 கிலோமீட்டர். ஆம்பூருக்கு உன் பையன் இப்ப எங்க இருக்கான்? மிலிட்டரி இருக்கான். ஆம்பூர்ல உறவுமுறை இருக்கா? அங்க பொண்ணு இருக்குன்னு பாடுறேன். அதான் அங்க 2 கரும்பு கட்டு கிடக்கு. கரும்பு நல்ல விளையுமாங்க? கால் வந்துவா. வாப்பா, உன் மகன் உத்தமமான குணம் படைத்தவன். இந்தா பங்குனி உத்தரத்துக்குள்ள பெண் அமைஞ்சிரும். கல்யாணத்தை நடத்தி தாரேன். சொத்து பிரச்சனைக்கு பௌர்ணமிக்கு வந்து கேட்டுக்கா போ. கர்மதாமிக்கு பாண்டிச்சேரி. கர்மதாமிக்கு பாண்டிச்சேரி. கால் ஒன்று பேடா தம்பி. வேலூர்லாம் போயிருங்க, பிறகு பேசலாம். இன்னொரு தடவை கால் விட்டாப்பா. உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். செல்லு வழியிலே செல்வ விநாயகர் இருக்காராம்ல. இருக்கின்ற வருமானத்தில் போதாத புண்படுதல், ஒரு பிள்ளையின் எதிர்கால வாழ்வை பற்றிய கலக்கமும் குழப்பமும், மனைவியின் வயிற்றில் இருக்கின்ற வேதனை தீர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியம். கால் ஒன்றுவா. இவைகள் அனைத்து நிறைவேறி தந்தால் போதும்ல. இந்தா இருக்கின்ற தோஷங்களை நீக்கி வெற்றியாக்கி தார. நல்லா இருக்கு, பணம் கிடைக்கும். நீ இருக்கும் இடத்தில் நான் இருப்பேன். அதே பாண்டிச்சேரி. கணவன் மனைவி யாரும் வந்திருக்கா? குடும்பத்தோட வரல. பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு? வரலாம். சுவாமியே, அங்க கால் விட்டோமா. அடுத்து பாண்டிச்சேரி எல்லை. தொழில் சம்பந்தமாக மனம் பாதிக்கப்பட்டு நிறைய பணங்களை நஷ்டப்பட்டு வந்தது யார்? பாண்டிச்சேரியா? விழுப்புரம்லாம் பாண்டிச்சேரியை சேராது, நீங்க அங்க போய் நிக்கலாம். விழுப்புரம்னு கூப்பிடுவாங்க. உங்களுக்கு எந்த ஊரு? பாண்டிச்சேரியை தான் நான் கூப்பிட்டுருக்கேன். காரைக்கால் வேற. என்னமா வேணும் உனக்கு? உன் பிள்ளை எதிர்காலத்தை பத்தி கேட்டேன்ல, என்னது அது? கால் வந்துட்டு வா. உன் பாட்டெல்லாம் இன்னைக்கு கண்ணை முடிக்காம கொஞ்ச நேரம். உன் பிள்ளை இன்னொரு நட்பால மனம் பாதிக்கப்பட்டிருக்கான். அதனால அவனுடைய மனம் உன் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நிற்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல நிறைய பணங்கள் கூட உன்னுடைய இடத்திலிருந்து மாறும். அதனால நீ பாதிக்கப்பட்டிருப்பாய். இப்பொழுது நீ இழந்து தந்த பணத்தை நான் மீட்டு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? அரசியல்ல ஒரு கட்சியில சேரணும். அதுல நீ சேர்ந்துக்கலாம், உனக்கு வெற்றி கிடைக்கும். நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடரும், அதுல நீ வெற்றி அடைவாய். சென்று வரலாம், பார்த்துட்டு போ. கர்மதாமிக்கு தொழில் சொந்தமா கேட்டது யாருப்பா?
தொழில் தோதுமா கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று. என்ன தொழில்? இன்னொரு தடவை கால் ஒன்றுவாப்பா, இன்னொரு தடவை கால் ஒன்று வரலாம். ஐஸ்வர்யம் பாண்டிச்சேரத்துல எந்த இடம்ப்பா? தலைமைச் செயலகம் போற வழியா? பக்கத்துல பீச் போயிட்டோம். கால் ஒன்று வரலாம். அது பக்கத்துல தானே பீச் இருக்கு. மூன்று விதமான கேள்விகளை உள்ளத்தில் வைத்து வந்தவன் நீ. ஒன்று, வீட்டில் மங்களகரமான காரியம் நடப்பதற்கு இடையூறுகளும் தடைகளும் இருக்கு என்பது ஒரு கேள்வி. இரண்டு, நாம் நினைத்த தொழில் போல் இன்னொரு இடத்தில் வைக்கக்கூடிய நிலைமை வருமா, இதிலே ஓங்காரமா நடக்குமா என்பது இரண்டாவது கேள்வி. வெளியில் இருக்கின்ற பணங்கள்லாம் ஒழுங்காக வந்து சேரக்கூடிய நிலை கிடைக்குமா கிடைக்காதா என்பது மூன்றாவது கேள்வி. வாஸ்தவமா? கால் ஒன்று வா. வெண்ணிலாவானில் யாருக்குப்பா கல்யாணம் நடக்கணும்? அவங்க வர முடியாது. யார் அந்த பையன்? அவர்தான் கல்யாணம். இவரு கல்யாணம் நடக்கிறாங்க. 42 வயசு ஆகுது. உன் தொழிலும் நடக்கும், எல்லாம் வெற்றியா நடக்கும். திருமணம் தோந்தமாக கேள்வி கேட்டு வந்த மகன் குழப்பறது மாதிரி உள்ள நிலைகள்ல வரக்கூடாது. கால் வந்துட்டாங்க. யாருக்கல உங்களுக்கு? நீங்க பாண்டிச்சேரியா? எந்த இடம் பாண்டிச்சேரியில? சரி. உன் சாதகத்துல சுக்கிரன் எங்கடா இருக்கா? நல்லா இருக்காரா? இருக்காரு. எங்க இருக்காரு? சாதகத்தை பத்தி உனக்கு நாலேஜ் கிடையாது, அதான் காரணம் இல்லையா? கால் வந்துட்டோம். உட்கார். உன்னை கல்யாணம் முடித்து கொள்றதுக்கு விரும்புறாங்க. உன் உடல் குண்டு குண்டா இருக்குன்னு சொல்லி வெறுக்கிறாங்கன்னு உன் மனத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும். இது ஒரு சைக்காலஜி தான். ஆனா கிரகப்படி இதுக்குன்னு ஒரு பெண்ணை இறைவன் படைச்சு வச்சிருக்கான். அவளை தேடி கொண்டு விட்டாச்சுன்னா நீ கல்யாணத்தை முடிச்சிருவ. சரிண்ணா? செப்டம்பர் மாதத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் நடக்கும், வெற்றி அடைவான். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு இருங்க, நான் கூப்பிடாம யாரும் வராதிங்க. அப்படி வந்தா உங்க உள்ளத்துல பொய் இருக்கும். அந்த பொய்யை நான் பேஸ் பண்ணதுக்கு நான் ரொம்ப கஷ்டப்படணும். நல்லா புரிஞ்சுக்கணும். அவர் பெத்த பிள்ளைக்கு கல்யாணத்தை கேட்க வராம இன்னொருத்தருக்கு கேட்டு வந்தார் அவர். அது அவருக்கு தேவையா? சரி. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு பாண்டிச்சேரி ரயில்வே கேட் கால் வந்துட்டு வரலாம். சிதம்பரம் சென்றாயான்னு ஒரு கேள்வியை கேளுன்னு சாமி சொல்றாரு. கேட்டுருவோம். சிதம்பரம் பேருக்கே அண்ணன், எதுக்காக போறீங்க? எங்க சிஸ்டர் வீடு, சகோதரி வீடு. சரி, இப்ப அவங்களுக்கு உங்களுக்கு உறவுகள்லாம் எப்படி இருக்கு? சுமாராக இப்ப என்ன செய்யணும் உங்களுக்கு? என்னுடைய மூத்த பையனுக்கு கல்யாணம் நடக்கல. இதோ கண்களை மூடிக்கொள்ளலாம். டங் 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 டங். இந்த கையக்களை வச்சுக்காங்க. ப்ரெஷர்லாம் செக் பண்ணீங்களா? உங்களுக்கு எத்தனை % இருக்கு? ஹார்ட் பீட்டினுடைய தன்மை இயக்கத்தில் குறைவு இருக்குன்னு டாக்டர் சொல்லியிருப்பாரு. அது நீங்க செக் பண்ணல. கரெக்டா செக் பண்ணிக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு இன்னொருடைய பழக்க வழக்கங்கள் காரணம். அவருடைய மன அலைகளில் வேறொரு நோக்கமும் வேறொரு அடிமைத்தனமும் இருக்கிறது. அதிலிருந்து அவரை மீட்டி விட்டால் இந்த திருமணம் ஒழுங்காக நடக்கும். மீட்டி தருவது என் கடமை. கால் ஒன்று.
மெல்ல விழுந்து விடக்கூடாது. ஒரு பாட்டு பாடுறேன் பாருங்க, ரொம்ப அருமையான பாட்டு. கோவியர் கொஞ்சம் ரமணா கோபால கிருஷ்ணா, கோவியர் கொஞ்சம் ரமணா. கிருஷ்ணர் வந்து கோபியரோடு கொஞ்சுவது போல உன் பையனை அந்த கொஞ்சுதல் இருந்து மீட்டி கொண்டு வந்து கல்யாணத்தை முறையா நடத்தி தரப்பா. புரியுதா? புரியுதியா? நல்லா சந்தோஷம். உங்க விருப்பம் தானே, எனக்கு என்ன அவசியம் இருக்கு? 3:30 மணிக்கு பார்த்து போங்க. கர்மசாமிக்கு பெரம்பலூர், கர்மசாமிக்கு பெரம்பலூர். கடன்பட்டு வந்த மகன் யார்? வாடா தம்பி. முத்துமாரி அம்மனுக்கு திருநாள. முத்துமாரி அம்மன் கோயில் இருக்காடா? பக்கத்திலே இருக்கு. கால் போன உடனே முத்துமாரி கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். தொழிலை விட்டு வேற திசைக்கு போகணுங்கிற சிந்தனை உன் உள்ளத்துல ஓடிடுது. அதுக்கு நாம நினைத்த வருமானமும் சரியில்லை, நமக்கு பிரத்தியாரான ஒரு இடைஞ்சல் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இடமாற்றம் நமக்கு சரியானது என்று நினைத்து உன் உள்ளத்துல ஒரு குழப்பம் தோன்றி வெளியில வந்த உடனே இருக்கிறதையும் விட்டுட்டமே என்ற ஒரு ஏக்கம் உன் மனசுல இருக்கு. உண்மையா? கால் வந்துவா. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்காகும். திருவள்ளுவருடைய வாக்கு. ஒன்றை செய்வதற்கு முன்னால் சிந்திக்க வேண்டும் கடமைப்பட்டவன் மனிதன். அப்படி சிந்திக்கவில்லை என்றால் அந்த சிந்திக்காமல் செயல்பட்ட செயலில் இருக்கின்ற வேதனையை நான் அனுபவித்துத்தான் தீர வேண்டும். அதான் எண்ணி துணிக கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. அதுக்கு பிறகு சிந்திச்சு வாட் இஸ் யூஸ்? நோ யூஸ் மேன். ஆகையினால் நடந்த வேதனைகளை நீ கடந்து விடு, புதிய பாதையை தொடர்ந்து விடு. புதுமையாக ஒரு தொழில் ஆரம்பிக்கணுங்கிற ஒரு ஆசையும் இருக்கு. கடல் கடந்து செல்லக்கூடிய ஒரு நேரமும் ஒரு சூழ்நிலையும் வருது. அதனால வெளிநாட்டுல இருப்பதா இந்தியாவில் தொழில் பார்ப்பதான்ற ஒரு ஐயப்பாடு உன் உள்ளத்தில் இருக்கும். உண்மையா? கால் வந்து மகனே, நீல கடலை தாண்டி நெஞ்சார சென்று கோடி செல்வங்களை பெற்று ஓடி வருவாய் அப்பா. என்ன வயிறார சாப்பிட்டு போடா. நல்ல கணவன் மனைவி வெளியில போய் கொடி போட்டுட்டான், தங்கத்துல ஓடுறான். கால் அனுப்புவாங்க. பாப்பா சுத்தம் பெரியவன். என்ன பெரியவன்? வாழ்ந்தாலும் ஏதும் தாழ்ந்தாலும் ஏதும் வையகம் இதுதானடா. உன்னுடைய ஆத்மாவை நான் உணர்ந்து பார்த்தேன். அவனுடைய ஆழ் மனதுக்குள்ள ஒரு பதிவு இருக்கிறது. உன்னிடம் சொல்லவில்லை, யாரிடமும் சொல்லவில்லை, தனக்குள்ளேயே எடுக்கிற முடிவு. வேலையில் தெளிவில்லை, சம்பாத்தியம் என்ற விஷயத்திலும் ஒரு முடிவு கிடைக்கவில்லை. உறவினர்களுக்குள் உடமை பெற்ற பெற்றோர்களுக்கும் தனக்கும் இருக்கக்கூடிய உறவிலும் ஒரு மன நாட்டத்தில் பற்றற்ற நிலை. இருக்கிற வாழ்வை பேண முடியாத ஒரு குறை. இத்தனை குழப்பமான நிலைகளில் ஆரோக்கியத்தில் ஒரு பிழை. இவைகள் சரியாகவில்லை என்றால் இந்த உலகத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? ஆகையினால் இந்த வாழ்வை முடித்துக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படுமா அல்லது நாமே ஏற்படுத்திக் கொள்வது நல்லதா என்ற ஒரு சில சிந்தனை ஒரு உள்மனதில் உண்டு. உண்மையா இல்லையா? கால் அனுப்புவான். ஆழ்மனதை திறந்து பார்த்தால் அற்புதங்கள் பல கோடி. ஆகையினால் இன்றையிலிருந்து உன்னுடைய ஆரோக்கியத்துல
ஒரு சக்தியை கொடுத்து உன்னை நான் வலிமையாக்கிட்டேன். சென்ற இடம் சிறப்பாகி மீண்டும் செல்வ சிறப்போடு வருவேன். அதனால தளர்ந்த மனதிலிருந்து உன்னை தூக்கி நிறுத்தியாச்சு. என்னை நினைச்சுக்காடா, நீ செல்லுகிற இடமெல்லாம் உனக்கு பணம் வரும். குடின்ற ஒரு சக்தியிலிருந்து நீ வெளியாயிருவ. போகலாம், சென்று வென்று வெற்றியோடு வரலாம். பக்கத்துல வா. எனக்கு தெரியாது, காது கேட்காது. செவிட்டு மேல ஆயிருந்தேன், அதுதான் பாக்க. அண்ணன் பெரம்பலூரா, பெரம்பலூரை தாண்டியா? என்னது இப்ப சென்னையில இருக்கீங்க? நான் ஒன்னும் குருட்டு போய கிடையாது. நீங்க இருக்க, நான் கூப்பிடுறேன். கேட்கிறோம்னாலே அதுக்குள்ள அர்த்தம் இருக்கும்ல. என்ன? கோபிச்செட்டிப்பாளையம். கோபி கோபி கோபிச்செட்டிப்பாளையம். கல்யாணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது. தம்பி, மதியம் சாப்பிட்டு போங்க. ஆதாரம் என்றும் நீதானே. உன்னுடைய ஆன்மாவை ஆராய்ந்து பார்த்தேன் அப்பா. நீதிமன்றத்தினுடைய வழக்கு முடிந்து விட்டதா? கால் ஒன்று வா. அந்த வழக்க நேர்மையான வழியில வெற்றியாக்கி தார. உனக்கு திருமண காலத்தை பேசி தெளிவான நிலைகளை நடத்தி தார. உன் சகோதரி பெற்ற பிள்ளையினுடைய உள்ளம் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது. அதை ஒரு இடத்தில் நிலை நிறுத்தி தருகிறேன். வெற்றி உண்டு. வேற என்னடா வேணும்? தொடங்கிக்கா. பணம் கோடி கோடியா வரும். நல்லா இருக்கு. பணம் தந்திருக்கனா? இந்தா, நல்லா கால் ஒன்று சொல்லலாம். அடுத்த உத்தரவு, திருப்பூர் எல்லை நம்பியூர். என்னென்ன வேணும்? பையன் ஆமா, காப்பாத்தியாச்சு. கால் நமஸ்காரம், புனஸ்காரம். சரக்கு வாங்கிட்டு வந்தோம், முன்னால வந்து நில்லு. யார் வச்சிருக்கா? உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உன் பிள்ளைய பற்றிய மனக்குழப்பத்துல 3 மாதங்களுக்கு முன்னால போலீஸ் கேஸ் வரும்னு சொன்னேன். வந்துச்சா வரலையா? அதுல பாதிப்பு வராம காப்பாத்தி மீட்டி தரமுன்ன அதுல டச் பண்ணாம வெளியே கொண்டுதாச்சு. அதே மாதிரி இப்போ மீண்டும் உன்னுடைய சொல்லுக்கு உட்பட்டு அவரை வாழ வைக்கணும். வழிவகுத்து தாரேன். கால் விட்டு அப்பா, இந்தா உன் சொல்லுக்கு மரியாதை கொடுத்து உன்கிட்ட கட்டுப்பட வைக்கிறேன். வந்து சேருவான். இந்தா, மதியம் நல்லா சாப்பிட்டு போங்க. கர்மசாமிக்கு நம்பியூர் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யார்? வரலாம். சரக்கு இருந்தா அவுத்து விடு, இல்ல சலாம் போட்டு ஓடி விடு. இன்னும் 2 நேரம். வர்றான். ஒரு அரை டீ. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். என்னப்பா ரியல் எஸ்டேட்? இப்ப 2 இடத்துக்கு பேருக்கு ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்து சேர்ந்துருச்சா? அடுத்து இன்னொரு இடத்தையும் மடைக்கு தந்துருந்தேன். 3 மாதத்துல ரிஜிஸ்டர் ஆயிடும். அசத்துங்க. வேற என்ன வேணும்? என்னது? கரெக்ட். மெல்ல மெல்ல திருப்பி தாரேன். வைக்கலாம்.
கர்மசாமிக்கு நீதிமன்ற வழக்கு யாருக்கியா? நீதிமன்றத்தில் வழக்கு எந்த ஊருப்பா? திருப்பூர் அவினாசி. என்ன வழக்கு? கால் வந்துவாங்க பாவ் கியாவ் நடந்துரும். வா உட்கார். இந்த வழக்குல உனக்கு என்னப்பா வேணும்? லேட் ஆகிதான் வரும்பா. ஆமா, எத்தனை வருஷம் இருக்கு? இந்த வருஷம் லாஸ்ட்ல உனக்கு அதுக்குரிய பணம் வந்து சேர்ந்துரும். யாரும் அதை ஏமாத்தவே முடியாது. அது கோர்ட் ஆர்டர் கிடைச்சிரும். உங்க கூட்டும் அவரை சரி பண்ணிக்காரு. இந்த அப்படி சிந்தாம வேங்கியா முதல்ல சென்று நீ 3 முறை என்னைய பாரு, சரியாயிரு. கர்மசாமிக்கு திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார்? திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? யாருக்கு? காலம் சொல்லலாம். நல்ல காலோட உள்ள குழம்பிட்டான். வரலாம். மாலை சூடும் மணநாள். கொஞ்சம் கண்ண முடி உட்காருப்பா. சரி, கரெக்ட். அங்க போய் விழுந்துட்டு வா பாப்போம். வாடா. ஒரு பெண்ணுடைய சாபம் உனக்கு கிடக்குடா. அந்த சாபம் பழனிமலை எல்லையிலிருந்து முருகனால் எனக்கு உணர்த்தப்பட்ட உண்மைகள். அந்த சாபத்தை நிவர்த்தியாக்கி திருமணத்தை நடத்தி வெற்றியாக்கி தந்தா போதுமா? இந்தா, உனக்கு தகுதியான பெண் வந்து சேர்வாள். பங்குனி உத்தரத்தில் வெற்றியான செய்தியுடன் என்னை காண்பாள். பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யார்? வாங்க, கால் ஒன்று சொல்லலாம். என்னது என்னது? கால் ஒன்று சொல்லலாம். இன்னும் 2 தடவை கால் ஒன்று சொல்லலாம். வரலாம். இந்த இடம் சம்பந்தமான பிரச்சனையை உங்களுக்கு வெற்றியாக்கி தரணும். 1. வேற என்னப்பா வேணும்? வருத்தப்படக்கூடாது. ஒரு சைடு நரம்பின் தன்மைகள் பாதிக்கப்பட்டு அது மூளையின் நரம்பை தொடக்கூடிய பாதிப்பு ஆகிவிடுமோ என்ற பய உணர்வு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி போகாம நிறுத்தி வெற்றியாக்கி தரேன். இந்த அள்ளி தந்த விபூதி உனக்கு வெற்றியை கொடுக்கும். தொழிலை தொடங்கு. இடம் சொந்தமான பிரச்சனையை நீக்கி ஜெயிச்சு தரப்பா. வாங்க. கர்மசாமிக்கு என்னுடைய தோட்டம் இடத்தில் ஒருவரால் இடைஞ்சல் இருக்குன்னு காட்டு வந்தவங்க யாரு? என்ன இடம்பா? பொய் சொல்ற மாதிரி தெரியுது. இடைஞ்சல் இருக்கிறது யார்? வாங்க. யாருக்குண்ணா இடைஞ்சலு? யாரால? உடன் பிறந்த அக்கா நாளி. உடன் பிறந்தாளா லேட்டா பிறந்தாளா? உடன் பிறந்தாள் லேட்டா பிறந்தாள். டீ இருக்காட? தண்ணியா இருக்கா?
உலகத்துல 10 வயசுல பங்காளி ஆயிடுவான் மாதிரி மண்ணு பொண்ணு பொருள் பொன்னாசை மண்ணாசை பொருளாசை வந்துருச்சுன்னா இருக்கிற உறவெல்லாம் அருந்து ஓடி போயிரும். உண்மையா இல்லையா? அத மாதிரி உனக்கு எதுக்குடா தர முடியாது, என்கிட்ட தான் எல்லாம் இருக்கு அப்படின்னு ரெக்கார்ட்ஸ்ல கோலுமாடு பண்ணி உங்க பக்கத்தை வந்து இப்போ பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மை அது. அதனால பேச்சுவார்த்தையில தெளிவு பண்ணி உன் உரிமையை நிலைநாட்டி வாங்கி தந்தா போதுமா? கால்னு சொல்லலாம். இந்தாப்பா ஜெயிச்சுட்டாரே, 3 முறை என்னைய பாரு, வெற்றி அடைஞ்சிருவாரு. ஒரு இடத்த முடிக்கணும்னு கேட்டு வந்தவன் யாரு? 2 பேர் இருக்காங்க அதே கேள்விக்கு. யாரெல்லாம்? நீ கால் வந்துட்டு. அடுத்து யாரு? என்ன இடம் முடிக்கணும்? வாங்க வாங்க. கம்பி தட்டுறாம நிதானமா இருங்க. வாடா தம்பி, நல்லா இருக்கியா? இதெல்லாம் என்ன வீடா? இடம் வாங்கணும் போட்டுக்கிறேன். இதுல லீகல் ஒபினியன்ல குற்றம் இருக்கடா. பாத்தியா? பாத்துக்கிறேன். என்ன சொன்னாங்க? இல்ல நல்லா இருக்கு, எல்லா இடம் பாத்துக்கிறேன். இல்லைங்க பத்தி பாத்துக்கிறேன். ஈஸியில புது ஆள் ரெக்கார்டு புகுந்திருக்கேன். ஈஸி பாத்துக்கிறேன். இப்ப கேட்டுதான் பண்ணணும். 3 பேர் ஆமாப்பா, 3 பேர் குழப்பத்துக்குரியவன் ஒருத்தன். அவங்க மனதை தெளிவு பண்ணி உனக்கு முடிச்சு தரேன். இந்த அப்படி ஜெயிச்சு வா. கோயிலுக்கு எவ்வளோடா கொடுப்பேன்? எல்லாமே தந்துருதியா? சரி, உன் உள்ளத்தை கொஞ்சம் பாப்பமே. என்னடா சொல்றீங்க? இதுல எவ்வளவு கிடைக்கும் உனக்கு? இந்தா, நீ நினைச்ச மாதிரியே நடக்கும். எல்லாம் முடிச்சு தர, தடை இல்லாம வெற்றி ஆயிடுவேன். போயிட்டு வா, நல்லா இருப்பா. கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமி அடுத்த உத்தரவுல தன்னுடைய வீட்டுக்கு ஒரு பெண்மகளால மன வருத்தம் இருக்குன்னு யாரோ கேட்டு வந்திருக்காங்க. யார் அது? யார் அது? பொம்பளை பிள்ளை? உன் பிள்ளையா? என்னது? சொல்லுங்க சார். என்னது? உங்க மனைவி எங்க இருக்காங்க? 2 பிரச்சனைக்குரிய 2 ஒன்னாவே வந்திருக்கீங்க. பொய்யா உண்மையா? என்ன பிரச்சனை உங்களுக்கு? கால் வந்துட்டாங்க. நீங்க 2 இருங்க, நீங்க போயிட்டு வாங்க. குழப்பவாதியா இருக்கிறீங்களப்பா, குழப்பவாதியா இருக்கிறீங்கள. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். இடத்தை பத்தி ஒரு செய்தி உள்ளத்துல இருந்தாலும் தன் பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு செய்தியும் உள்ளத்துக்குள்ள அனுமோதிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? வேலையை முதல்ல வாங்கி தரேன். கல்யாணத்துக்கு சேர்த்தே பூவை தந்திருக்கேன். சிதறாம வைக்க வெற்றி உண்டு. அந்த கனி அந்த காட்டுல போடு. நீ நினைச்ச மாதிரி விலையாகும், நிலையாக ஆனந்தமாக இருப்பாய். வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு கல்யாணம் முடித்து கணவன் மனைவிக்குள் மனவேதனையுடன் வந்திருப்பவர்கள் யார்? வேற யாருப்பா? அண்ணன் பெரிய அண்ணன் குனிதிகளை யாரு இது? இது யாரு? 1 2 இவர் எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க? யாருக்கு? கால் வந்துட்டுவாங்க. உட்காரு, பக்கத்துல வந்து உட்காருங்க. அண்ணாச்சி, மந்திரவசியம் இல்ல, மாயா ஜல வேலை இல்ல, வாழ்க்கைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இதிலே அடங்கி இருக்கு அரிய பெரிய ரகசியம். பக்கத்துல வாங்க.
பெருமாள் நாராயணர் எங்கேயாவது இருக்காரா? உங்கள்கிட்ட இருக்காரா? வீட்டுக்குள்ளே வச்சிருக்கீங்களா? சங்கு சக்கரம் தரித்து வாழ்தண்டலும் ஐந்தாயுதமும் கொண்ட பெருமாளாக இருக்கிறாய். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணாயனம் திருநாமத்தை சொல்லி ஓதிக்கொண்டிருக்கிறாய். கண்ணமுடா தம்பி. சரி, மந்திர தந்திரங்கள் எதுவும் நடக்கல. இவனுடைய அடிமனதுல சில பாதிப்பும் அதிர்ச்சியும் ஆயிருக்கு. அதனால மனப்பேதம் உருவாகிவிட்டது. தன்னுடைய இல்லற வாழ்க்கையில் நான் நினைத்தபடி இன்பமாக வாழ முடியவில்லை, அதற்கு இணை கொடுக்கவில்லை என்ற ஒரு தாகமும், உள்மனதுக்குள் ஒரு குழப்பமும், புரியுதா? பணம் காசு சம்பந்தமான விஷயம் நம்மகிட்ட செட்டில்மெண்டா ஆகவில்லை என்ற மன வருத்தமும் உள்மனதுக்குள்ள இருக்கு. உண்மையா? கால் நுட்பா, புரியுதா? சங்கு முத்திரை குத்தியாச்சுன்னா குடும்பத்துல வாழலாமா? சரி, பெருமாள் உலகத்தை காக்கும் தெய்வம். அவர் எல்லா ஆத்மாவிலிருந்து எல்லாரையும் இன்புற்று வாழ்வதற்காக உலகத்தில் அவதாரம் செய்த பெருமாள். அதனால்தான் அவருக்கு பேரு அடியாருக்கு நல்ல பெருமாள், அடியவர்களுக்கும் அவர் நல்ல பெருமாள். இந்த மன அதிர்ச்சியை தீர்த்து குழப்பம் இல்லாம வாழ வச்சுட்டா போதுமா? வேற என்ன வேணும்? சில சமயத்துல நான் இங்க இருக்க மாட்டோம்னு சொல்லுவான், வீட்டை விட்டு வெளியே போறேன், நிறுத்தி தாரேன். சந்தேகம் எப்பொழுது தோன்றும்? தன் தேவை நிறைவேறாத பொழுதும், தனக்கு இயலாமை தோன்றுகிற பொழுதும் தான் சந்தேகம் தோன்றும். இது எந்த வகையை சார்ந்தது? 2 வகையை சார்ந்தது. இந்த 2ஐயும் நீக்கிவிட்டால் சந்தேகமே இல்லை, சந்தோஷம் பிறந்தாச்சு. விஷயம் எவ்வளவுதானே. கால் நுட்டுவான். நீ நினைக்கிறத நான் உடைச்சோம்னா உலகம் வெடிச்சிருண்டா. நல்லா இருக்கும். ஒருத்தன் வீட்டு பிரச்சனையை கேட்க, நீ தோட்டத்து பிரச்சனையை கேட்க, மழுக்கிறன்னு அவன் சொல்லுவான். உன்ன புரியுதா? மழுக்கிறன்னு சொல்லுவான். அவனுடைய ஆழ்மனதிலே இருக்கக்கூடிய விஷயம் என்ன? எனக்கு என் மனைவி நீதியோடு நடந்தானா நடக்கவில்லையா? என் மனைவி எனக்கு நீதியோடு நடந்தானா நடக்கவில்லையா? நான் ஒருவர் மீது ஐயப்பாடு என் உள்ளத்தில் இருக்கிறதே, அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா நடக்கவில்லையா? நடந்ததா நடக்கவில்லையா? அப்படி நடந்திருந்தால் அவள் இஷ்டப்படி அவள் வாழ்க்கையை நடத்திட்டு நான் யாருக்கு இடைஞ்சல் போக மாட்டேன், பெருமானே தஞ்சமுன்னு நான் விலகிக்கிறேன். இதுதான் அவனுடைய உள்மனதில் இருக்கின்ற ரெக்கார்ட்ஸ். ஆனா அந்த சந்தேகத்துடைய நிகழ்ச்சி நடக்கவில்லையே, நீ ஏன் கற்பனை செய்ய வேண்டும்? அப்ப நான் கண்ணால பார்த்தது என்னன்னு கேட்க போறியா? நீ கண்ணால பார்த்தியா? காதால கேட்டியா? எதை வச்சு சந்தேகப்படுற? என்ன இருக்கு? சந்தேகமான குழப்பம் இருக்கு. அதான் உண்மை. எந்த காட்சியும் கண்ணாரையும் பார்க்கல, காதாரையும் கேட்கல, தனக்குள்ளேயே தோன்றுகிறது. இப்படி நடந்திருக்கும், அப்படி. இப்ப 2 செகண்டுக்கு முன்னால என்ன சொன்னான்? ஆமா உண்மைன்னா. ஆனா இப்ப என்ன நினைக்கு? அடுத்த வார்த்தை இல்ல. இந்த மாதிரி குழப்ப நிலைகள் உனக்கு தோன்றிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வச்சிருக்கோம். நம்ம கால் வந்துட்டு ஒன்று போல நீதிபதியே குழப்பிடாருடா. உண்மையா இல்லையா? அதனாலதான் மனவியாதி பிடிச்சவங்ககிட்ட பேசாதன்னு பக்கத்துல வரலாம். பாப்பா பக்கத்துல 3 முறை என்னைய பார்க்கவா, உன் மனதில் இருக்கக்கூடிய ஐயப்பாடும் குழப்பமும் நீங்கும். சாமி, எனக்கு பெருமாள் முத்திரை அவர் இருக்கிறாரா? இருக்காருப்பா. இருக்காருன்னா என் கோயிலுக்கு போன உன்னுடைய உள்மனதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆற்றல் அடங்கி இருக்கு. அதை திறந்து விட்டாச்சுன்னா அது வந்துடும். பக்கத்துல இருக்கட்டும், உனக்கு வரும். நல்லா இருங்க.